மாக்சிம் கார்கி அவர்களின் அந்த பையன். இந்த சின்ன கதையை எப்படி சொல்வது என்று புரியவில்லை. அவ்வளவு எளிதானது. நான் வாலிப பருவத்தில் ஞாயிற்றுக்கிழமைகளில் தெரு குழந்தைகளை எல்லாம் கூட்டிக் கொண்டு ஊருக்கு வெளியே உள்ள வயல்வெளிகளுக்கு அழைத்துச் செல்வது வழக்கம். குருவி குஞ்சு மாதிரி சுற்றி திரியும் இந்த சின்னவர்களோடு எனக்கு ஒரு அபார பிரேமை. புழுக்களும் புழுதியும் குமையும் தெருக்களை விட்டுவிட்டு வெளியே வந்து விடுவதில் குழந்தைகளுக்கும் ஆசைதான். தாய்மார் ரொட்டி துண்டுகள் கட்டி கொடுத்தார்கள். நானும் கொஞ்சம் லாசஞ்சஸ் வாங்கி கொண்டு ஒரு பால்டட் நிறைய குவாஸ் நிறைத்து கொண்டு புறப்பட்டேன். கவலை தெரியாத அந்த சித்தாட்டு குட்டிகளை நகர் வழியாக வயற்புறம் கூட்டிச் சென்று பசிய நிறம் படர்ந்து கண்ணுக்கு ரம்மியமாக இருக்கும் வசந்தம் அணிந்த கானகத்துக்கு கூட்டிக் கொண்டு போவேன். அதியர் காலையிலேயே ஊரை விட்டு புறப்பட்டு விடுவது வழக்கம். மாதா கோயில் மணி உதயகால ஜபத்துக்கு கூப்பிடும் நேரத்திலேயே புறப்பட்டு விடுவோம். இளம் குதிகால்கள் புழுதியை கிளப்பிக் கொண்டு பரிவாரமாக ஓடிவரும் மத்தியானத்தில் சூரிய வெப்பம் உச்சத்தில் இருக்கும்போது விளையாடி கலைத்த என் நேசர்கள் கானகத்தின் ஓரத்தில் வந்து கூடுவார்கள். சாப்பிட்ட பிறகு சிறுசுகள் மரநிழலில் படுத்து கிடந்து உறங்கும். சற்று பெரிய குழந்தைகள் என்னை சுற்றி உட்கார்ந்து கொண்டு கதை சொல்லி வற்புறுத்தும். இவர்களுடைய இடையூறாத சலசலப்புடன் என் கதா கலாட்சேபமும் நடைபெறும். வாலிபத்துக்கும் தலைக்கொழுப்பும் அனுபவமற்ற சிற்றறிவுக்கும் நிலைநிறுத்திருக்கும் வேடிக்கையான நிச்சயத்தன்மைக்கும் எனக்கு இருந்தாலும் சின்ன விவேகளிடையே சிக்கிக் கொண்டு இருப்பது வயது குழந்தையாக இருக்க வேண்டிய நிலைமை எனக்கு அடிக்கடி ஏற்பது உண்டு. தலைக்கு மேல் என்றும் இருக்கும் வானம் எங்களை கவித்தது. கண்ணெதிரே கானகத்தின் வண்ணக் கலவைகள் வாரி எடுத்து காட்டி அரித்துயில் போல் ஆழ்ந்த மௌனத்தில் கூடி கிடந்தது. ஊசல் காற்று காதில் குசுகுசு பேசியது. கானகத்தின் மகரந்த நிழல்கள் சற்றே நடுங்கி மற்றும் மௌனத்தில் ஆழ்ந்தன. இந்த புனிதகரமான மௌனம் ஜீவனிலும் துளும்பிய பரிபூரணப்படுத்தியது. கரைகாணா நீலவானத்தில் வெள்ளை மேகங்கள் மெதுவாக நீந்தின. சூரிய வெதுவெதுப்பில் ஒண்டி வளரும் மண்ணிலிருந்து பார்க்கும் நமக்கு வானம் உயிர் தரும் வெப்பமற்றதாக தெரிகிறது. அப்படியிருந்தும் அந்த மேகங்கள் அங்கு கிடந்து உருகுவதும் புதிர் போலத்தான் நமக்கு தெரிகிறது. என்னை சூழ இந்த குழந்தைகள் வாழ்வின் இன்பத் துன்பங்களை கற்று தெரிந்து கொள்வதற்காக இவ்வுலகிற்கு தருவிக்கப்பட்டிருக்கின்றனர். அந்த காலத்தை என்னுடைய நல்ல தசை என்றே சொல்ல வேண்டும். அந்த சாப்பாடு எல்லாம் வாஸ்தவமான விருந்துகள். என் ஜீவன் அந்த காலத்திலேயே வாழ்வின் இருள் நதியிலேயே முழுகுண்டு மாசுபட்டிருந்தாலும் குழந்தைகளின் சிந்தனைகள் உணர்ச்சிகள் என்ற தெளிவான விவேகம் என்னை தவிர்க்க வைத்தது. ஒரு நாள் என் குழந்தைகள் பரிவாரத்துடன் ஊருக்கு அப்புறம் இருந்த வயல்வெளியை மிதிக்கும் போது நாங்கள் ஒரு அந்நியனை சந்தித்தோம். ஒரு சின்ன யூத பையன். காலில் ஜோடு கிடையாது. உடம்பில் கிழிச்சல் சட்டை, கருப்பு புருவும், வெண்மையான சுருட்டு தலை. ஆட்டுக்குட்டி மாதிரி அவனை ஏதோ தொந்தரவு படுத்திருக்க வேண்டும். அழுது கொண்டிருந்தான் போல் தெரிகிறது. ஒளியற்ற கருங்கண்களை பாதுகாத்து இமை வீங்கி சிவந்திருந்தது. முகத்தில் பசி காட்டும் நீலப்பும் படர்ந்திருந்தது. குழந்தைகள் மத்தியில் ஓடி வந்து தெருவின் மையத்தில் நின்று கொண்டான். குளிர்ந்த காலை பொழுதில் காலை ஊன்றி நின்றான். அழகமைந்த அவன் உதடுகள் பயக்குறி காட்டி மலர்ந்தன. அடுத்த வினாடி ஒரே குதியில் நடைபாதைக்கு தாவி விட்டான். அவனை பிடியுங்கள், சின்ன யூத பயல், அந்த சின்ன யூத பயலை பிடிங்கோ என்று குழந்தைகள் உற்சாகமாக கத்தின. அவன் ஓடிவிடுவான் என நினைத்தேன். அகன்ற கண்ணேந்திய ஒல்லிய முகம் பயக்குறி காட்டுது. உதடுகள் நடுங்கியை படபடத்தன. கேலி செய்யும் குழந்தை கும்பலின் நடுவே நின்றான். உயரத்தை பெரிதுபடுத்திக் கொள்ள முயலுவது போல் நிமிர்ந்து கொண்டான். தோள்களை வேலியோடு அமுக்கிக் கொண்டு கைகளை பின்னுக்கு இறுக கட்டி பிடித்துக் கொண்டு நின்றான்.
அவன் திடீரென்று அமைதியாக தெளிவாக, ஒரு வித்தை காட்டுகிறேன், பார்க்கிறீர்களா என்று கேட்டான். தன்னை கற்காத்து கொள்ள அவன் செய்யும் சூழ்ச்சி என்று நான் முதலில் எண்ணினேன். குழந்தைகளுக்கு அந்த வித்தையில் உடனே ஆசை தட்ட விலகி நின்று வழி கொடுத்தார்கள். சற்று வயசும் முரட்டுத்தனமும் வலுத்தவைகளே அவனை சந்தேகத்துடன் கவனித்து நின்றன. எங்கள் தெரு குழந்தைகளுக்கும் மற்ற எல்லா தெரு குழந்தைகளுக்கும் சண்டை. தாங்கள்தான் அந்தஸ்து மிகுந்தவர்கள் என்பதில் ஸ்திரமான நம்பிக்கை. இதரர்களின் உரிமைகளை பற்ற அவை சட்டை செய்வதில் சிரத்தை கொள்வதில்லை. அவை சட்டை செய்யாதிருந்தன என்பதே உண்மை. சிறுசுகள் அவனை நம்பின. உன் வித்தையை காட்டு, பார்ப்போம் என்றன. அந்த அழகான ஒல்லியான சிறுவன் வேலி ஓரத்திலிருந்து வந்தான். மலர்ந்த உடலை வளைத்து தரை மீது கை ஊன்றி வில் போல வளைந்து நின்றான். காலை உதறி ஒரே துள்ளலில் கைகளை தட்டி கொண்டு எழுந்து நின்றான். ஹப்! பிறகு சகடக்கால் மாதிரி கைகளையும் கால்களையும் விரித்து பக்கவாட்டில் சரிந்து சுழன்று சக்கரம் அடித்தான். அக்னி தீத்துக்கு கொண்டு போவது போலிருந்தது அவனுடைய கதி. சட்டை ஓட்டை வழியாக தோள்பட்டையும் சாம்பல் பூத்த சர்மமும் விலா எலும்பும் தெரிந்தன. கழுத்து எலும்புகள் கண்டமாலை மாதிரி கிடந்தன. அதை அவன் வலுவாக அமைக்கினால் எங்கே ஒடிந்து விடுமோ என்றிருந்தன. முயற்சியால் வேர்வை கொட்டி முதுகுப்புறத்தை நனைத்தது. ஒவ்வொருத்தரும் விதவிதமான வித்தை காட்டும்போது ஜீவனற்ற ஒரு சிரிப்போடு குழந்தைகளை ஏறிட்டு பார்த்தான். ஒளி மங்கிய கண்கள் விரிய திறந்திருப்பது பார்ப்பதற்கு அகோரமாக இருந்தன. பார்வையில் கிசுத்தன்மையற்ற ஒரு வெறி. குழந்தைகள் கூச்சல் போட்டு அவனை பின்பற்றி அவைகளுக்கும் புழுதியில் குட்டிக்கரணம் அடிக்க ஆரம்பித்து விட்டன. லாவகமற்ற முயற்சிகளால் சரிவதும் விழுவதும், சமயத்தில் கரணம் போட்டு விழுவதும் பொறாமைப்பட்டு பார்த்து கொண்டிருப்பதாக குழந்தைகள் குமைந்தன. இந்த கோலாகலம் திடீரென்று முடிவுற்றது. அவன் துள்ளி எழுந்து நின்று அனுபவசாலியான வித்தைக்காரன் மாதிரி புன்சிரிப்போடு கைகளை நீட்டி ஏதாவது கொடுங்கள் என்றான். குழந்தைகள் மௌனமாக நின்றன. ஒரு குழந்தை துட்டா என்று கேட்டது. ஆமாம் என்றான். இது நல்ல வேடிக்கையா இருக்கே. துட்டுனா நாங்களே நல்ல மாதிரி அதை செஞ்சிருப்போமே. இந்த வேண்டுகோள் வித்தைக்காரனை துச்சமாக மதிக்கும்படி செய்வித்தது. குழந்தைகள் சிரித்து கொண்டு கொஞ்சம் வயது கொண்டும் வயற்புறமாக ஓடினர். அவர்களிடையே பணம் கிடைக்காததுதான். என் வசம் 7 கோப்புகள், அதாவது ரஷ்ய சில்லறை நாணயம் வைத்திருந்தேன். உள்ளங்கையில் 2 கொடுத்தேன். அவன் அவற்றை விரலால் தொட்டு பார்த்துவிட்டு வந்தனம் கூறினான். அவன் போகும்போது முதுகை மூடியிருந்த சட்டையில் கரை படிந்திருப்பதை பார்த்தேன். அது தோள்பட்டையுடன் ஒட்டி கொண்டு விட்டது. நில்லுடா, அது என்ன என்றேன். அவன் நின்றான், திரும்பினான், என்னை ஊன்றி கவனித்தான். பழைய நல்லதன சிரிப்போடு சாந்தமாக பதில் சொன்னான். முதுகில் இருப்பதா? ஈஸ்டர் பண்டிகையில சர்க்கஸ் ஆடுகிற போது டிரிபீஸிலிருந்து நாங்கள் விழுந்து விட்டோம். அப்பா இன்னும் படுத்த படுக்கையே தான் இருக்கிறார். எனக்கு குணமாகிவிட்டது. நான் சட்டையை தூக்கி பார்த்தேன். இடது தோள் பட்டையிலிருந்து துடை வரை முதுகு தோல் அப்படியே உரிந்து போய் ஒரு பெரிய வடுவாக மாறியிருந்தது. புண்வாய் ஆறி உலர்ந்து காய்ந்து பொறுக்கேறி இருந்தது. அவன் வித்தை காட்டிய போது பொறுக்கில் பல இடங்களில் கீறல் விழுந்து அதன் வழியாக ரத்தம் பீரிட்டு கொப்பளித்தது. இப்பொழுது வலிக்கவே இல்லை, அரிக்கதான் செய்கிறது. வீரனுடைய நெஞ்செழுத்த பார்வையுடன் அவன் பெரிய மனுஷன் குரலோடு, எனக்காக நான் இப்படி வேலை செய்தேன் என்றா நினைக்கிறாய்? சத்தியமா அப்படி இல்லை. எங்க அப்பா என்கிட்ட தம்படி கிடையாது. எங்க அப்பாவுக்கு ரொம்ப காயம். அதனால எப்படியும் வேலை செய்துதானே ஆகணும். மேலும் நாங்கள் யூதர்கள். எல்லோரும் எங்களை பார்த்தால் கேலி செய்கிறார்கள். போயிட்டு வரேன். அவன் மலர்ந்த முகத்துடன் குதூகலத்துடனே பேசினான். பிறகு விசுக்கென்று வாய் திறந்து வீடுகளை தாண்டி சென்று மறைந்து விட்டான்.
இதையெல்லாம் அற்பமாகத்தானே இருக்கிறது. ஆனால் ஆயுளில் கஷ்டம் வந்தபோது இந்த சின்ன பையனுடைய தைரியத்தை அடிக்கடி நினைத்தேன், நன்றியுடன் நினைத்தேன்.